சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையின் வாயில் வார்த்தையில அவிசுவாசமான வார்த்தைகள் வராது இருப்பதாக. ஆமென். பல நாட்கள் சொல்லிக் கொண்டு வந்த விசுவாச வார்த்தைகள் இன்றைக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் தாறுமாறானது. சொல்ல வார்த்தை இல்லையே. என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, எப்படி பேசுவேன் ஆண்டவரே? நீ சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ பேசாட்டாலும் பரவாயில்ல, நீ விசுவாசத்தை விட்டுறாத, உன் அவிசுவாச வார்த்தைகளை சொல்லிராத. நான் உனக்காக உன்னோடு கூட இருக்கிறேன் யவீருவே, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னோடு கூட கர்த்தர் உண்டு, உன் பட்சத்தில் கர்த்தர் உண்டு. உன காரியத்தை செய்ததற்காக தான் அவர் உன்னோடு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். உன் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நீ அவரை வருத்தப்படுத்தாத, இனி இந்த காரியத்துல பிரயோஜனம் இல்ல. ஆமென். நீ அப்படி நின்றாத. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, உன் விசுவாசத்தை தளர விட்டுறாத. நீ இன்னும் இருக்க அவர் கரத்தை பிடித்துக்கொள், நீ இன்னும் இருக்க அவரை பற்றிக்கொள். இதோ அவர் கால்கள் பின்னோக்கி அல்ல, உனக்காக முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. யார் நின்றாலும் அவர் நிக்க மாட்டார், யார் ஸ்டாப் பண்ணாலும் அவர் ஸ்டாப் ஆக மாட்டார். காரணம், அவர் புறப்பட்டதே இன்னொரு வீட்டுக்கு அற்புதம் செய்வதற்கல்ல, உன் குலத்தில் அற்புதம் செய்வதற்காக, உன் மகளுக்கு அற்புதம் செய்வதற்காக, இந்த காரியத்தில் அற்புதம் செய்வதற்காக. Thank you Holy Spirit. Hallelujah. எங்கேயோ போனவர், யாரையோ பார்க்க போனவர் உன்னை பார்த்திருக்கிறார் என்றால், உன் வீட்டுக்கு காலை விரைய பண்ணிருக்கிறார் என்றால், அவர் பாதியில் திரும்ப மாட்டார். எதற்கென்று புறப்பட்டாரோ அதை நிறைவேற்றாமல் என் ஆண்டவர் அமர மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் புறப்பட்டவர், எனக்காய் எழுந்திருந்தவர் பாதியில் அவர் உட்கார மாட்டார். எனக்காய் புறப்பட்டவர் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவே.